முருகனின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. முருகனின் அருள் வேண்டும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. எல்லோருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தலம்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருக்கோவில் தாங்க. மேலும் 62 ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்த சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை நாளில் திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை ஏற்பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபடலாம். நிச்சயம் உங்களுடைய தலைவிதியை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மாற்றி தருவார். நீங்கள் திருச்செந்தூர் சென்றா முழு அருளையும் பெற எந்த முறையில் வழிபாடு செய்யலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அசுரர்களை அழித்து தேவர்களே முருகப்பெருமான் காத்து அருள்பாலித்த தலம்தாங்க இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். பல அற்புதங்களையும் முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டிய இடமாகவும் இந்த திருத்தலம் இருக்குங்க. இங்கு முருகனின் முழு அருளும் நிறைந்திருக்கக்கூடிய ஆலயமாக இருக்குது. அதனால தான் பலருடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானே ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று வழிபட வேணும்னு நினைப்பாங்க. இங்கு நீங்கள் சென்றால் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை முறையாக சென்று வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதல் முழு பலனும் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அதிக பக்தர்கள் பார்த்திங்கன்னா போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலம் தாங்க இந்த திருச்செந்தூர் திருத்தலம். காரணம் என்னன்னா இங்குவே முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலமாகவும் இருக்கு. இங்கு முருகப்பெருமான் தவக்கோலத்தில் இருப்பார். சிவபூஜை செய்த நிலையிலையும் கையில் தாமரை மலரோடு காட்சி தரக்கூடிய ஒரே தலம் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் மட்டும்தாங்க. இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே அதன் முழு பலன் கிடைக்கணும் சொல்லுவாங்க. நீங்கள் முருகன் அனுமதித்தால் மட்டும்தாங்க திருச்செந்தூர் செல்ல முடியும். நீங்கள் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் செய்தாலும் தடங்கள் ஏற்படலாம். முருகனின் அருள் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு பார்த்தீங்கன்னா திட்டமிடாமலோ முருகனே நிச்சயம் உங்களே அந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்வார். வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வணங்கிடுங்க. பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பியே வரன்னு வேண்டிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதார வழிபட்டு பார்த்திங்கன்னா பயணத்தை தொடங்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திற்கு கீழாக சிறு குன்றின் மேலே கடலை பார்த்தபடி தான் சுவாமி வீற்றிருப்பார். பிறவி பிணையை போக்கி தலையெழுத்தை மாற்றி தரக்கூடியவதாங்க இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர். படைத்தல், காத்தல், அழித்தல்னே 3 மும்மூர்த்திகளை வடிவம் தொழிலை செய்யக்கூடிய நபராக தான் திருச்செந்தூர் முருகன் அருள் பாலிக்கிறாரு. முதல்ல நீங்கள் இந்த தலத்திற்கு சென்றீங்கன்னா கடலை குளிச்சு தான் நாளைக்கு கிணற்றில் நீராடணும். நாளைக்கு கிணற்றில் நீராடிய பிறகு எங்களும் நீங்கள் குளிக்கக்கூடாது. முருகப்பெருமானுடைய வேளாள உருவாக்கிய தீர்த்தம் தான் இந்த நாளைக்கு கிணறுங்க. இதே கந்த புஷ்கரன்னு சொல்லுவாங்க. இங்கு ஈர உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ளே போகாதீங்க. பிறகு முதல்ல பார்த்தீங்கன்னா துண்டிகை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறுகாய் உடைத்து வழிபட்டு இங்கு வேண்டுதல் வச்சிங்கன்னா முருகன் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் சென்றடையும். மேலும் இந்த நாளை கிணற்று அருகே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மௌனம் சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமின்னு 3 சமாதி இருக்குது. இந்த சமாதிகளை சென்று வழிபடுங்க. பிறகு கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை கிழக்கு நோக்கியும் சண்முகர் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள்பாலிப்பார். இவங்களை வழிபட்டுவாங்க. முருகனுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்கணும். பிறகு இங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பலவிதமான நோய்கள், செய்வினை தோஷங்கள் அனைத்தும் நீக்குங்க. மேலும் முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்யதாக சொன்ன பஞ்சலிங்கங்களை தவறாமல் வழிபட்டு வாங்க. பிறகு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும். முடிந்தால் 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. பிறகு தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகவோ வருமானம் பெருக வேணும்னு நினைச்சிங்கன்னா ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீர தவறாமல் இங்கு குரு பகவானை வழிபடணும். மேலும் இந்த கோவிலில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவரை வழிபடுங்க.
பிறகு பாலசுப்ரமணியரும் மயூரநாதர் சண்முகரமூர்த்தி சகஸ்ரலிங்கமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்கலாம். இங்கு பெருமாள் சன்னதி அங்கே மலையை குடைந்து வீற்றிருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளையும் வழிபட முடியும். நீங்க செவ்வாய்க்கிழமை நாள வீட்டிலிருந்து முருகனின் ஆலயத்திற்கு செல்ல புறப்படும் போது ₹1 நாணயத்தை வெள்ளை துணியால மஞ்சள் தடவி எடுத்துட்டு வாங்க. கோவிலில் கொடிமரத்தில் இந்த ₹1 நாணயத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த நாணயத்தை முடிந்து வச்சிடுங்க. பிறகு வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகனிடம் 1க்கு 10 திரும்ப காணிக்கையாக செலுத்திடுங்க. இங்கு கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். கடற்கரைக்கு வள்ளி குகைக்கு அருகே இருக்கக்கூடிய சந்தன மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினீங்கன்னா நிச்சய குழந்தை பாக்கியம் உண்டாகும். வள்ளி அம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நீங்கும். முருகனுக்கு இந்த நாளில் சிறிதளவாவது பூக்கள் வாங்கி செல்லுங்க. குறைந்தது 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் அங்கே இருக்குமாறு கோவிலில் பார்த்துக்கோங்க. பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்தோ ஆண்கள் மேல் சட்டை இன்றியோ மட்டும் துண்டு கட்டி கொண்டு கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும். கோவிலில் அமர்ந்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய மூல மந்திரம் சொல்லலாம். முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்த பிறகு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தலைவிதியை மாற்றி அமைப்பா இந்த திருச்செந்தூர் ஆண்டவன். நீங்கள் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆலயத்தை செல்வதாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு நம்ம போக முடியும். பலருக்கும் பல பிரபலமான ஆலயத்துக்கு போக வேண்டும்னு ஆசை இருக்கும். அதில் முக்கியமான ஒரு தலம் என்னென்னா இந்த திருச்செந்தூர் கோவில் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா தடங்கள் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள். இதனால் செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேண்டும் நினைப்பீங்க. அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லைங்க, குருஸ்தலம் என்பதால் வியாழக்கிழமையிலும் இந்த கோவிலில் முருகனை தரிசித்த சிறப்பு. புதன்கிழமை என்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். விசேஷகரமான நாட்களாக சொல்லக்கூடிய சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் இங்கே கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். முடிந்த அளவுக்கு கூட்டம் இல்லாத நாட்களில் சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. விடியற் காலையில் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய 4 கிணற்றில் நீராடிட்டு கடலை மூழ்கி எழுந்திரிங்க. பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்னாடி கடை வீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் சிதறு தேங்காய் உடைத்துட்டு அவரிடம் மனதார வேண்டிக் கொண்ட பிறகே முருகப்பெருமானை தரிசிக்க செல்லுங்க. இப்படி முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் போது வெறும் கையில் வீசிட்டு போகாமல் உங்களால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுத்து வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லும்போது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தபடியே சொல்லுங்க. மேலும் கண்களை மூடிக்கொண்டு வழிபடாதீங்க. பிறகு கோவிலில் நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் இங்கு குரு பகவானை சென்று வழிபடுங்க. முடிந்தால் அவருக்கு 2 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டுவாங்க. அங்கு அசுரனை வதம் செய்த சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார். அவரை வழிபாடு செய்து வந்தாலே போதுங்க. உங்களுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றி இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வாய்ப்பு கிடைச்சா முருகனுடைய திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய தலைவிதியை பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் ஆண்டவன் மாற்றி தருவார். திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று நாம் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க, முருகனை நாம் பார்க்க வேண்டும் என்பது தான் முக்கியம். திருச்செந்தூர் செல்வதற்கு முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி வச்சுக்கணும். பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு முருகனிடம் மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவை கவலை இருக்கலாம். அவற்றை நீங்கள் முருகனிடம் சொல்லி புலம்புவதை மட்டும் சொல்லக்கூடாது. முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசணும். மனதார முருகானை அழைச்சி நீயே துணை, எனக்கு உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டும்தான் திருச்செந்தூர் வருவேன்னு மனம் உறுதியோடு சொல்லி தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருப்புகழ் படிச்சுட்டு வாங்க. நீங்கள் தினமுமே திருப்புகழ் படிக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி முருகனின் திருவருளால் வீட்டில் நிறைவதை உணர முடியும். கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகனை சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாருங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடும். முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி தருவார்.
திருச்செந்தூர் சென்றதும் நீங்கள் முதல்ல 4 கிணற்றில் குளிங்க. பிறகு கடலில் நீராடுங்க. அதன் பிறகு கடைவீதியில் அமைந்த துண்டுகை விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா சிதற்காய் விட்டு வழிபடுங்க. தவறாமல் நீங்களும் திருச்செந்தூர் சென்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை விலக வேண்டும்னா ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.